உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. அட பரவாயில்ல சார், இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. சரி சொல்லு, நான் உனக்காக என்ன பண்ணணும்? ஓ அப்படியா? எனக்கு விஷயம் புரிஞ்சுது. ஆனா என்ன மன்னிச்சு, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. ஒரு நாட்டோட மந்திரி எனக்கு ஏகப்பட்ட வேலை கொடுத்திருக்காரு. எதனால அவ்வளவு வேலை? போருக்காக தயாராயிட்டு இருக்காங்க. அதனால 20 போர் வாழ் கேட்டிருக்காங்க. அதை இந்த வார கடைசிக்குள்ள முடிச்சாகணும். அதை செய்யறதுக்கான பொருட்களும் குறைவா இருக்கு. இது வரைக்கும் ஒண்ணுதான் முடிச்சிருக்கேன். அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு சொல்லிக்கலாம்ல? சரியா சொன்னீங்க. சும்மா எதையாவது பேசாத. நான் அந்த ஆள் கிட்ட முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆனா அந்த மந்திரி என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? ஓ அப்படியா? நீ இந்த ஊர்ல ரொம்ப பேர் போன கொள்ளனாமே. இப்படி ஒரு சின்ன விஷயத்தை உன்னால ஹேண்டில் பண்ண முடியலையேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் இந்த மாதிரி சொல்லி என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டான். அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணும். என்னோட பாஸும் இதே மாதிரி தான் சார். தனியா பேசுறது எந்த உலகமா இருந்தாலும் கஷ்டம் தான் போலயே. பொருட்கள் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, எனக்கு முக்கியமா அந்த மந்திர தாது தேவைப்படுது. நேத்து கூட அதை எடுக்கிறதுக்கு தான் நாங்க பேச பண்ணோம். அப்பதான் அந்த ஆல்மோஸ்ட் ஒரு வந்துருச்சு. ஒரு நிமிஷம், மந்திர தாது அப்படின்னா அது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க.